எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. இறைவன் பேரன்புடையவர் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் அன்புடைய மதிப்பை பற்றியும் அன்பு எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இந்த உலகத்தில் இருக்குன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்மளுடைய மனசை அன்பாக வச்சுக்கிறது மூலமாக நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்குன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். இறைவன் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களிடத்துமே பேரன்பு செலுத்துகிறாரு. இறைவன் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் நேசிக்கிறாரு. இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருமே பிற உயிர்கள் எல்லாத்தையுமே நேசிக்க பழகிக்கணும். ஏன்னா அன்பு செலுத்துதல் அப்படின்றது நமக்கும் நன்மையை கொடுக்கும், நம்மளால் பிறருக்கும் நன்மையை கொடுக்கும். இயற்கையாகவே நம்ம எல்லாருமே அன்பானவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம மனசில் வர கோபம், வெறுப்பு இப்படிப்பட்ட உணர்வுகளால் நம்ம எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்துறது தடைப்படுது. நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளால் நம்ம அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்படுறோம். அன்பு விலைமதிப்பற்றது. அன்புன்றது இந்த உலகத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்றா இருக்குது. நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நம்ம கொஞ்சம் கவனிக்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், அன்புன்ற சக்கரத்தில் தான் இந்த உலக ஓட்டமே ஓடிட்டுருக்கு. நம்மளுடைய பேரண்ட்ஸு, நம்மளுடைய குழந்தைங்க, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாரையும் அன்பால் அரவணைச்சு தான் நம்மளுடைய லைஃபு போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்டேஜை பார்த்திங்கன்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்க, இல்லை நம்மளுடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் நம்ம வெளியே போகும்போது சில நபர்களை பார்ப்போம், அவங்களோட பழகும்போது ஒரு அன்பு ஏற்படும். அப்புறம் நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோன்னா அங்கே ஒரு பழக்கங்களால் அவங்க மேலே ஒரு அன்பு ஏற்படும். இந்த அன்புணர்வு நம்மளுடைய மனசில் இருந்து வருது. அது நம்ம பார்க்குறவங்க மேலே, பழகிறவங்க மேலெல்லாம் படர ஆரம்பிக்குது. அப்போது இந்த அன்புணர்வு எங்கேருந்து ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனசில் தான் ஏற்படுது. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சில நிகழ்வுகளாலையும் நம்மளுடைய சூழ்நிலைகளாலையும் எல்லா நேரமும் எப்போதும் எல்லாரு மேலேயும் அன்பாக இருக்கணும் அப்படின்றது சில நேரங்களில் கடினமாக தோணும். அப்போது எப்படி நம்ம மனசை எப்போவுமே அன்பாக வச்சுக்க முடியும்? நம்ம மனசில் ஏற்படுற அன்புணர்வுக்கு மெயின் சோர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான். அப்போது நம்மளுடைய மனசை இறைவன் மீது வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் அன்புணர்வு பெருக ஆரம்பிக்கும். இறைவனுடைய நாமங்களில் ஜெபிக்கிறது, இறைவன் பற்றின விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இறைவன் மேலே அன்பு வச்சு ஒரு பழமோ இல்லை பூவோ இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, இப்படி செய்யும்போது இறைவனுடைய அருளால் நம்ம மனசில் அன்புணர்வு பெருக தொடங்கும், நம்மளுடைய மனசு விரிவடையும். சில நபர்களை நம்ம சொல்லுவோம், இவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும், எவ்வளோ நல்ல காரியங்களை இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இங்கே நம்ம மனசுடைய அளவை குறிப்பிடுறோம். ஒரு மனசில் அன்பு உணர்வு பெருக பெருக பெருகவே அது உயர்ந்த நிலையை அடைஞ்சு தானம், தர்மம், அறச்செயல் போன்ற நல்ல செயல்களை செய்ய தூண்டும். அந்த மனசு அன்பாகவே இருக்கனால பிற ஜீவராசிங்களை பார்க்கும்போது அன்பு உயிர்கள் மேலே எல்லாம் படர்ந்து அந்த உயிர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடுது. உண்மையான அன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் செயல்களை செய்கிறது. திருப்பியும் அந்த உயிர்கள்கிட்ட இருந்து நமக்கு அன்பு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம கூட செய்யப்படுற செயல்கள். அன்பு ஏன் சக்தி வாய்ந்ததுன்னு நான் சொன்னேன்னா, அன்பு நம்மளுடைய மனசை சுத்தமாக்கும், நம்மளுடைய மனசை அமைதியாகவும் ஆக்கும், நம்ம மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். நம்ம மனசில் ஏற்படுற கோபங்கள், அதால் நமக்கு வர மனஸ்தாபங்கள், இந்த மாதிரி பல விஷயம் நம்மளுடைய மனசை பாதிக்கும். நம்மளுடைய மனசு அன்பாக இருக்கும்போது நமக்கு மன்னிக்கிற தன்மையும் மனசில் வர தொடங்கிடும்.
நம்மளுடைய அகங்காரத்துடைய அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் பெருகும். எல்லா உயிரையும் சமமாக பார்க்கணும், எல்லா உயிர்கிட்டையும் அன்பு செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்ம மனசில் தோணும். நம்ம பார்க்குற ஒரு ஈயாக இருக்கட்டும், ஒரு எறும்பாக இருக்கட்டும், ஒரு காகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பூனையாக இருக்கட்டும், அதுவும் உயிர் தான். ஸோ எப்படி நம்ம மனிதர்கள்கிட்டையும் அன்பு காட்டுறோமோ அதே அன்பை அந்த ஜீவராசிங்கக்கிட்டையும் காட்டணும். இப்படி செய்கிறதுனால நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் வரும், மற்ற ஜீவராசிகளுக்கும் நன்மை நடக்கும். நம்ம மனசில் அன்புணர்வு இருக்கிறனால தானே நமக்கு தெரியாத பிராணிகளை கூட நம்ம அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்து வளர்க்குறோம். அது ஒரு பூனையாக இருக்கலாம், இல்லை நாயாக இருக்கலாம், இல்லை பறவையாக இருக்கலாம். இந்த அன்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும்போது என்ன ஆகும்னா, இந்த பிராணிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எப்படி இதோடைய வாழ்க்கை நிலையை மேம்படுத்தி பார்க்க முடியும் அப்படின்றத நம்மளால் யோசிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம மரத்தை நட்டு வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கொஞ்ச காலம் ஆகும்போது பல பறவைகளுக்கு இடம் கொடுக்கும். அதில் ஒரு சிறிய சிறிய கூடுகளை நம்ம அமைச்சு வச்சோன்னா அதில் பறவைகள் இருந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். நம்மளுடைய வீடுகளுக்கு மேலெல்லாம் தண்ணீர் தொட்டி அமைச்சு வச்சோம் அப்படின்னா வர பறவைகள் எல்லாம் தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாறுதலாக அங்கே இருந்துட்டு போகும். அடுத்த உதாரணம், இப்போ நாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாய் ரோட்லலாம் இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதோடைய வாழ்க்கையை நம்ம எப்படி மேம்படுத்த முடியும்? அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஷெல்டர் அமைச்சு நாய்களை மட்டும் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு இடம், அதுக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கு தேவையான தண்ணி, அதுக்கு தேவையான மருத்துவம் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அதுக்குன்னு ஒரு அமைப்பை நம்மளால் ஏற்படுத்த முடியும். கடல்வாழ் உயிரினங்கள் மேலே நம்ம அன்பு வைக்கும்போது நம்ம எப்போ கடற்கரைக்கு போனாலுமே அதை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவோம். அதாவது தேவையில்லாத வேஸ்ட்டு, பிளாஸ்டிக்ஸு இது எதையும் நம்மளும் போட மாட்டோம். யாராவது போட்டிருந்தா கூட எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவோம். யாரையும் இங்கே போடாதீங்க, ஏன்னா இது அங்கே வாழ்கிற கடல்வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிடும் அப்படின்னு நம்ம மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இந்த உலகம் இறைவன் படைத்தது எல்லா உயிர்களுக்காகவும், மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது, எல்லா பிற ஜீவராசிகளும் வாழ்வதற்காகவும் அப்படின்றத நம்ம உணர்ந்துடுவோம். இது எல்லாத்துக்கும் எது அடிப்படையாக இருக்குன்னா நம்ம மனசில் வர அன்புணர்வு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ முடியுது. நான் இந்த விஷயங்களை செகண்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். இறைவனுடைய அருளாசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.